ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் இப்போதைக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வெர்டிக்கலில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்குது, ஓகேங்களா, அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும், ஓகேங்களா, எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஜேஓவுக்கு அவங்க மொத்தம் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மொத்த வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் பேங்க் வேணுன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பிடிஎஃபாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஓல்டு தமிழ் புக்கு, நியூ தமிழ் புக்கு அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட், ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே நிமிஷத்தில் பிடிஎஃபாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 அண்ட் 2A இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல மெட்டீரியல்ஸாக வேணும், ஸ்கூல் புக் தாண்டி நல்ல மெட்டீரியல்ஸாக வேணும். அதாவது ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டைப்பில் இருக்கும், படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அழகாக எடுத்து புக்காக போட்டுருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு படிக்கிறத விட இது பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், குயிக்காக படிச்சிடலாம், குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம், ஓகே. ஆல் சப்ஜெக்ட் புக்கு, தமிழ் நியூ புக்கு, தமிழ் ஓல்டு புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ், புரியுதுங்களா. ஸோ நம்ம மொத்தம் 4 புக்ஸ் வரும். இது வந்து இதனுடைய ஒரிஜினல் ரேட் வந்து 2400 இப்போ ஆஃபரில் 2050 போட்டிருக்கிறோம். இதனுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு புக்ஸ் வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் பண்ணிக்கலாம். புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் புக்ஸ், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கான டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். ஓகே, வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெர்டிக்கலில் ஒவ்வொரு கம்யூனிட்டியாக நம்ம பார்க்கும்போது யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அப்படின்னா 31%, ஓகேங்களா. ஜென்ரலில் வந்து 31%. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 26.5%, புரியுதுங்களா. இதில் வந்து அடுத்து பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5%, ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா 30% வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20% ஒதுக்கீடு, ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 15% ஒதுக்கீடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3% ஒதுக்கீடு. அதுக்கடுத்து எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1% ஒதுக்கீடு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இடஒதுக்கீடான 69% என்னது நம்மளுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு இடஒதுக்கீடு 61%, ஜென்ரல் ஒரு 31% கூட்டினா உங்களுக்கு 100% வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன், ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ ஜேஏ, ஓகேவா. ஜேஏவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2600 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா. இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொன்றுதான் பிரிக்கணும், ஓகே. ஸோ ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஓகேவா. ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு நிமிஷம், பிசிக்கு எவ்வளோ, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு எவ்வளோ, அதேமாரி எம்பிசிக்கு எவ்வளோ, அண்டு எஸ்சிக்கு எவ்வளோ, அண்டு எஸ்சிஏவுக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஜேஏவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜென்ரலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் 31%, ரைட்டா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26%, ரைட்டா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5%, ஓகே. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, இவங்களுக்கு வந்து 3%, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%, ரைட்டா. இப்படி போடும்போது இப்போ என்ன மாறும், ஓகேவா. இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கலாம். பாருங்க, இங்கே கொடுத்துருக்குறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். ஜேஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2600 வேகன்சியில் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 31%, 806 சீட் இருக்குது. ஜென்ரலில் வந்து 806 சீட் இருக்குது. பிசிக்கு 26% வந்து பார்த்தீங்கன்னா 689 ஜேஎஸ் சீட் இருக்குது. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, வந்து பார்த்தீங்கன்னா 520 ஜேஎஸ் சீட் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து 15%, 390 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%, 78 சீட் இருக்குது.
எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%ல் 26 சீட் இருக்குது. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5%ங்கிறது 91 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 2600 ஜேஎஸ் சரியாக போயிடும். ஓகேங்களா. ஸோ 2600 ஜேஎஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகி வருது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, இது வந்து நம்ம ஜேஓவுக்கு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டைப்பிஸ்ட்டு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 போஸ்ட் இப்போ இருக்குது. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க டைப்பிஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க 1700 போஸ்ட் மொத்தம். அதில் ஜென்ரல் 31% வந்து பார்த்தீங்கன்னா 527 டைப்பிஸ்ட் போஸ்ட் ஜென்ரல் கோட்டாவில் இருக்குது. ஓகேங்களா. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 26%ங்கிறது 450 டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படிங்கிறது 340 டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது. ஓகேவா. எஸ்சி வந்து 15%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 255 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஸ்சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 51 டைப்பிஸ்ட் போஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1%, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5%, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 போஸ்ட்டு டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 போஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் விட்டது மட்டும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ஓகேங்களா. டோட்டல் வேகன்சிஸ் நம்ம பிரித்து பார்த்தோம்னா டைப்பிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜேஓவும் டைப்பிஸ்ட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டெனோவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 440 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 440 வேகன்சிஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகே, ஸோ அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகலாக, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஓகேவா, ஜென்ரல், பிசி, எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கும் போது என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெனோவுக்கும் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 140 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து பார்த்தீங்கன்னா 136 ஸ்டெனோ சீட்டு ஓகேங்களா இருக்குது. அதுக்கடுத்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 26%, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 116 ஸ்டெனோ சீட்டு இருக்குது பிசிக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, அப்போ 88 ஸ்டெனோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் 15% இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 66 ஸ்டெனோ சீட்டு இருக்குது. ஓகேங்களா. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டெனோ சீட் இருக்குது. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1%, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெனோ சீட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வச்சு பார்க்கும்போது 3.5%, 15 ஸ்டெனோ சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ஏதாவது நாம் சொன்னதில் ஏதாவது ஒன்று ரெண்டு அவங்க என்ன பண்ணலாம், கம்யூனிட்டியில் சேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாம். 1-2 சீட்டு வேரியேஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம். மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். ஓகேங்களா. 99% இதுதான் இருக்கும். ஆனால் சில டைம்ஸில் சில கம்யூனிட்டிக்கு என்ன வேக்கண்ட் கம்மியாக இருக்கலாம், அல்லது காலி பண்ணி இடங்கள் இருக்கலாம், 1-2 சீட் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்து கொடுப்பாங்க 1-2. ஓகேங்களா. மற்றபடி எதுவும் மாறுபடுறது கிடையாது. ஸோ இதாங்க, இதை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 440 ஸ்டெனோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டேலி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வேக்கன்சிஸ் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிட்டோம். அதாவது ஜேஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2600 போஸ்ட்டு, டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 போஸ்ட்டு, ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 440 போஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாரஸ்ட் கார்டு பற்றி நான் சொல்லலை. ஓகேங்களா. ஃபாரஸ்ட்டை பற்றி நான் என்ன பண்ணல, ஸ்ப்ளிட் பண்ணி காட்டல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இது மட்டும் தான் காட்டிருக்கிறேன். ஃபாரஸ்ட்டை பற்றி நான் என்ன எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா. ஸோ அது கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதுங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஐ திங்க் டைப்பிஸ்ட் ரேஞ்சு தான் இந்த ஃபாரஸ்ட் வரும். ஓகேவா. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அதிகமாக நான் பேசலை. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய கரண்டாக இப்போ இருக்கக்கூடிய வேகன்சிஸ், டோட்டல் வேகன்சிஸ் பொறுத்து நான் பிரித்து காட்டியிருக்கிறேன். அடுத்தது ரேங்க் லிஸ்ட் போடுறேன். ஓகேங்களா. இது வந்து எந்த ரேங்க் வரலும் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.